அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோன்ற ஒரு வீடியோ தாங்க. எல்லோரும் பாருங்கள். எம்ஜி ஊட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்கள், அப்புறம் நமக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் ஏதாவது கொடுக்குறோம், அப்படியே கொடுக்குறோம். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. பார்த்துட்ருக்க உறவுகளுக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுறவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் தாங்க. நாங்கள் தீபாவளியை விட பொங்கல் தாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். ஏன்னா அப்போ தாங்க எங்களுக்கு வேலையும் வீட்டு சுத்தப்படுத்துகிற வேலைகள் வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆகுங்க எங்களுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஒர்க் முடிக்கிறதுக்கு 1 வீக் ஆகிடும். ஏன் பின்னி நடக்கிற இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தீபாவளிக்கு தான் அத்தை மாமாவுக்கு வந்து இந்த இறந்தவங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கொடுப்பாங்க இல்லையா, பூஜையெல்லாம் படையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொங்கலுக்கு நாங்கள் செய்வோம். இறந்தவங்களுக்கெல்லாம் இங்கே அத்தை மாமாங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி சாமி கும்பிடுவோம். முதல் நாள் சூரிய பொங்கல்லாம் வச்சுருவோம். சூரிய பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அப்புறம் நம்மளும் உறவினர்லாம் கூப்பிடுவோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் மெனக்கெடுவாங்க, பெரியவங்க இல்லை இருந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் நம்மளும் பண்ணணும், குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா வீடே சுத்தம் பண்ணுவாங்க. ஒட்டடை அடிச்சு அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் பண்ணுறவங்க ஒயிட் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணலைங்க. எங்கள் வீட்டு வேலையே பகுதி அப்படியே கிடக்கு. எங்கள் வீட்டு வேலையெல்லாம் எப்படின்னா தேய்ப்பு வேலையெல்லாம் செய்யாதனால கொஞ்சம் அப்படியே கிடக்கு வீடு. மற்றபடி பெட்ஷீட்லாம் துவைக்கிறது, எல்லா பாத்திரமும் கழுகுவோம் வெளியில் எடுத்து. எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் கழுகுவோம். கழுகி முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டோம்னா ஒரு பழசெல்லாம் போட்டு எரிப்போங்க, போகி கொண்டாடுவோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வீட்டில் தோரணம் கட்டுறது, கோலம் போடுறது அதெல்லாம் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அந்த கோலம் போடுவோம் இல்லைங்களா. அதில் வந்து நம்ம அடுப்பு திட்டு இருக்குல்ல, அடுப்பு திட்டு அதெல்லாம் கோலம் போடுறது. அப்புறம் பூஜை ரூமில், வெளியில் வாசல் படியில் அதுலெல்லாம் அரிசி மாவில் கோலம் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற கோலம் போடுவோம். வாசலில் சாணம்லாம் தெளித்து கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரணம், தோரணம், அப்புறம் வாழை கரும்பெல்லாம் வச்சு ஒரு தோரணம் செய்வோம் வீட்டுக்கு முன்னால். இந்த வருஷம் கொஞ்சம் எப்போவுமே வருஷம் என்ன பண்ணுவோன்னா ஒர்க் அதிகமாக இருக்கனால 1 வீக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒர்க் முடிக்கவே முடியாது. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும். அவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் ஹெல்ப் பண்ணுவார். நானும் ஃபுல்லாக எதுவும் ஒர்க்குன்னு தான் பார்த்துட்டு அது தான் சுத்தம் பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடியே ஆரம்பித்து ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சிட்டோம். நல்லா ஸ்மூத்தாக கொண்டாடணுங்க. இந்த வருஷம் தாங்க நல்லா நிம்மதியாக ஸ்மூத்தாக கொண்டாடணும். மாமா தோரணம்லாம் கட்டிகிட்ருக்காரு, ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு. மாமாவுக்கு வந்து தோரணம் கட்டுறது, இந்த சந்தனப்பட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் மாமா பார்த்துக்குவாங்க. நம்ம கோலம் போடுறது அதெல்லாம் நம்மளோட வேலை. பாருங்கள் நம்மளோட பொங்கல் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கவர்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். எந்த ஊர் நீங்கள்? உங்கள் ஊரில் பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க? இங்கே ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுலாம் வைப்பாங்க.
எங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் போயிடுச்சுங்க. ஜல்லிக்கட்டுலாம் வைக்க மாட்டாங்க. நாங்கள் டிவியில் தான் பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. டிவியில் தாங்க, ப்ரோக்ராமில் தாங்க பார்த்துட்ருப்போம். நியூஸில் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் எப்போயாவது ஒரு டைம் வரணும் தாங்க, வந்து நேரில் அந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குது எல்லாம் பார்க்கணுங்க. நம்ம ஊரில் என்னென்னா அந்த பொங்கல் விழா, சமத்துவ பொங்கல் விழான்னு நடத்துவாங்க. இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறமே கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அது நல்லா இருக்குங்க. ஒன் டே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஊரில் உள்ள பசங்க எல்லாம், பிள்ளைங்கள்லாம் டான்ஸு ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். ஒன் டே செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குங்க. நம்மளோட பொங்கல் கோலம் எப்படி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா? இந்த வருஷம் கொஞ்சம் கோலம் ஒரு கோலம் தாங்க போட்டோம். இல்லை வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டோம். என்னென்னா கோலம்னு போட்டாச்சு. அது நல்லா ஒரு நல்ல ஒரு கோலமாக போட்டாச்சு. போதுன்னு முடிச்சுக்கிட்டோங்க, இல்லாட்டி வாசல் போகிற கோலமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் செட்டிங்ஸ்லாம் போட்டு பார்த்தாச்சுங்க, எப்படி என்னென்னு போட்டு பார்த்தாச்சு. இந்த அடுப்பை சுற்றி கோலம் போட்டாச்சு. இனி பொங்கல் அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் வைக்கிற வேலை தாங்க. நீங்கள் பொங்கல் வந்து அங்கே ஊரில் எல்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வித்தியாசம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கும். எப்படி வித்தியாசமாக தான் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உறவுகளே, முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. என் பையங்க அந்த கோலத்தையே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தையே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மாதிரி ஹீட்டாக இருக்காதுங்க ஊர். காலையிலையும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எழுந்துச்சி பொங்கல் வைக்கிறன்றதே கொஞ்சம் டஃப்பு தான். அதே மாதிரி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்லாம் பார்க்குறவங்க ரொம்ப கூலிங்காக இருக்கும். கூலிங் இறங்கும். பனி இந்த டைமில் கொஞ்சம் பனிக்காலம் தானே, பனி அதிகமாக இறங்கும். பனி இறங்குறனால எங்களுக்கு வந்து ஒரு சிலர் போய் நினைக்கலாம், என்னடா கோலம் போடுறாங்க, செருப்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எனக்கு அந்த கூலிங்கில் நிற்க முடியாதுங்க. நிலத்தில் காலெலாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு வாத மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம கோலம்லாம் போடுறது. கடைசி பிக்சருங்க, கோலம் நிறைவடைந்து விட்டது. அடுத்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. காலையிலே எப்போவுமே எழுந்துச்சி குளிச்சுட்டு சூரிய பொங்கல் எப்போவுமே எல்லா வருஷமும் சூரிய பொங்கல் வச்சுருவோம். அந்த டைமிங் இந்த வருஷம் டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் டைமிங் 10:30 to 11:30 வரைக்கும் நமக்கு டைமிங் இருந்தனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க. போய் எல்லாம் பொங்கலாக வச்சு படையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. வெயில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் வைப்பாங்க. என்ன பண்ணுவோன்னா, இப்போது நமக்கு சக்கரை பொங்கலே சாப்பிட முடியாது இல்லையா, காலையில் சாப்பாடுக்கு அதையே எடுத்துக்க முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவோம், அரிசி பாசிப்பருப்பு போடுறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டு, பாசிப்பருப்பு செய்கிற பொங்கலாக இருந்தால் அப்படி செஞ்சுக்கிறது. கொஞ்சம் அரிசியும் பருப்பெல்லாம் அதிகமாக போட்டு ஒரே பொங்கலாக வச்சுட்டு அதை பகுதி பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு இங்கிட்டு வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறது மட்டும் தாளிப்பு தானங்க, தாளிப்பு செஞ்சு போட்டால் வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். இங்கிட்டு வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடுவோம். இந்த வருஷம் நான் நெய் போட்டு நல்லா வெல்லம் போட்டு பாசிப்பருப்புலாம் போட்டு அப்படி ஒரு பொங்கல் வச்சேங்க. சூப்பராக இருந்தது. நம்ம ஊருங்க காலையில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் 2-3 நாளாக செம்ம மழைங்க. நாங்கள் கூட பொங்கல் இந்த அளவுக்கு கொண்டாடுவோமான்னு கூட நினைக்கிறேன். வாசலுக்கெல்லாம் சாணம் போடணுமான்னு நினச்சேங்க. சரியான மழை, வாசல்லாம் அப்படியே வதன்னு தண்ணிங்க. நாங்களே எப்படி வாசலில் கோலம் போடுறதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால்
கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட் சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, இந்த 2 நாள் பரவாயில்லைங்க. பொங்கல் நல்லா கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கிளைமேட் நல்லா அந்த உதவி இருக்குது. அடுத்து இதே மாதிரி தாங்க வாசலில் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். அப்புறம் சாணம் இருக்கு இல்லைங்களா, சாணத்தில் 2 பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, அருகம்புல்லை வந்து அந்த பிள்ளையார் மேலே வந்து குத்தி வச்சுருவாங்க. அந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் குத்தி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் விளக்கெல்லாம் பற்ற வச்சு வச்சுருவாங்க. ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் தேங்காய் பழம்லாம் உடச்சி பொங்கல்லாம் படைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் போதுமா. நாங்கள் பண்ணுறது இல்லாமல் குழந்தைங்களையும் அதை பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்களும் இந்த எப்படி நம்ம பண்ணுறோம் பொங்கல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அவங்களையும் பண்ண சொல்லுவோம். எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். என்ன இதில் ஹைலைட்னா பாருங்கள், மசிங்கிட்டு வாங்க. எங்கள் சின்ன ஆள் தாங்க பூஜை போட்டுகிட்டே இருக்கோம், பூஜை போடவே மாட்டுறாரு. அவருக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு. ஆளுக்கு முன்னால் போய் பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. செம காமெடியாக இருந்ததுங்க. ஓகே உறவுகளே, பாய்.